தமிழக அரசியல்ல இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நடிகர் விஜய் முதலமைச்சரா பொறுப்பேற்ற தமிழக வெற்றி கழக அரசோட புதிய அமைச்சரவை விரிவாக்கம் தான் அது. ஆனா இந்த 23 பேரோட புதிய பட்டியல்ல எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான பெண் தலைவரோட பெயர் விடுபட்டு போயிருக்கு. அவங்க தான் முன்னாள் எம்பி சத்யபாமா. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட குட்வில் புக்ல, அதாவது அவங்களோட நம்பிக்கையான பட்டியல்ல இருந்த சத்யபாமாவுக்கு இந்த அமைச்சரவையில ஏன் இடம் கிடைக்கல? இங்கேதான் ஒரு பெரிய அரசியல் ட்விஸ்ட் ஒளிஞ்சிருக்கு. கடந்த மே 10ஆம் தேதி விஜய் முதலமைச்சரா பதவியேற்றப்போ முதல் கட்டமா செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவ் அர்ஜுனான்னு 9 பேர் அமைச்சர்களா வந்தாங்க. அப்பவே சத்யபாமாவுக்கு இடம் கிடைக்கும்னு அவங்களோட ஆதரவாளர்கள் நம்புனாங்க. ஆனா கிடைக்கல. சரி, இந்த 2வது கட்ட விரிவாக்கத்திலேயாவது வாய்ப்பு வரும்னு பார்த்தா இப்பவும் அவங்க பெயர் விடுபட்டு போயிருக்கு. இந்த அமைச்சரவை மாற்றத்தோட பின்னணி என்ன? சத்யபாமாவுக்கு தவேக ஏன் கல்ட்டா கொடுத்தது? சரி, இப்போ உண்மை என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். தமிழக ஊடகங்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்கள்ல வர்ற தகவல்களின்படி இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல மொத்தம் 23 பேர் பதவியேற்கிறாங்க. இதுல 21 பேர் தவேகவினர், 2 பேர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. தூத்துக்குடி ஸ்ரீநாத், அவினாசி கமலி, குமாரபாளையம் விஜயலட்சுமின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆனா திருப்பூர் வடக்கு தொகுதியில தவேக சார்பா நின்னு ஜெயிச்ச சத்யபாமா பெயர் இதுல இல்ல. அதிமுகவோட மூத்த தலைவரான KA செங்கோட்டையனோட உடன்பிறவா சகோதரி மாதிரி அரசியல் களம் கண்டவங்க தான் இந்த சத்யபாமா. கடந்த 2025 நவம்பர்ல அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டப்போ அவரோட சேர்ந்து சத்யபாமாவும் நீக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம்லாம் அவங்க தவேகவில் இணைஞ்சாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த முடிவு? இதன் பின்னணி என்னன்னு ஆராய்ந்தா சில முக்கியமான காரணங்கள் தெரிய வருது. பொதுவான பின்னணி மற்றும் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தவேக தலைமை இப்போதைக்கு புது முகங்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதே நேரம் சமூக சமநிலைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க நினைக்குது. ஏற்கனவே அதிமுக பின்னணி கொண்ட KA செங்கோட்டையனுக்கு முதல் கட்ட அமைச்சரவையிலேயே மிக முக்கிய இலாகா கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ அதே ஈரோடு திருப்பூர் மண்டலத்தை சேர்ந்த அதே அதிமுக பின்னணி கொண்ட சத்யபாமாவுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்தா அது கட்சிக்குள்ளேயே இருக்கிற ஆரம்பகால தவேக நிர்வாகிகளுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தலான்னு தலைமை யோசிச்சிருக்கலாம். உறுதியாக தெரிந்தது என்னன்னா, தவேக தங்களோட அமைச்சரவையில மண்டல வாரியான பிரதிநிதித்துவத்தையும் புது ரத்தத்தையும் பாய்ச்ச விரும்பியிருக்கு. அதனாலதான் 21 புது முகங்களுக்கு இந்த பட்டியல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி, இந்த சத்யபாமா யார்? அவங்களோட அரசியல் வரலாறு என்னன்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். ஈரோடு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவங்க ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ அதிமுகவோட ஒரு பவர்ஃபுல் பெண் முகமா வலம் வந்தவங்க. கடந்த 2014 மக்களவைத் தேர்தல்ல திருப்பூர் தொகுதியில அதிமுக சார்பா நின்று எம்பியா ஜெயிச்சாங்க. டெல்லியில நாடாளுமன்ற விவாதங்கள்ல திருப்பூர் பின்னலாடைத்துறை பத்தியும் விவசாயிகளோட வாழ்வாதாரம் பத்தியும் இவங்க பேசின பேச்சுகள் அப்போ ரொம்பவே கவனிக்கப்பட்டுச்சு. ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி கட்சிக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள், குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா கடந்த 2025ல இவங்க கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்பட்டாங்க. அப்போ அவங்க பணம் உள்ளவர்களுக்கே அதிமுகவில் வாய்ப்பு தரப்படுதுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் வச்சாங்க. உங்களோட கருத்து என்ன? சத்யபாமாவுக்கு அமைச்சர் பதவி தராதது தவேகவோட சரியான முடிவுதானா? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல சில கேள்விகள் எழும்புது. சத்யபாமாவுக்கு அமைச்சர் பதவி இல்லைன்னா அவங்களோட அரசியல் எதிர்காலம் தவேகவில் என்ன ஆக போகுது? இது அவங்களோட ஆதரவாளர்கள் மத்தியில ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா? சில ஊடக அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, சத்யபாமாவுக்கு அமைச்சரவையில இடம் தராவிட்டாலும் கட்சிக்குள்ள அவங்களுக்கு ஒரு முக்கியமான மாநில அளவிலான பொறுப்பையோ அல்லது வரவிருக்கக்கூடிய வாரிய தலைவர் பதவிகளையோ கொடுக்க விஜய் தலைமை திட்டமிட்டிருக்கான். ஏன்னா அவங்க ஒரு சீனியர் லீடர், நாடாளுமன்ற அனுபவம் உள்ளவர். திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் அவங்களுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்கு. அதனால அவங்கள தவேக தலைமை அவ்வளவு சீக்கிரம் ஓரங்கட்டிடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா செங்கோட்டையன் ஆதரவாளர் அப்படிங்கிற முத்திரை இவங்களுக்கு ஒரு பலமா இருந்தாலும் தவேகவோட உள் முடிவுகள்ல அது சில சமயம் சவாலாகவும் மாறுதுங்கிறது தான் நிதர்சனம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கிற தவேக ஆட்சி தங்களோட அமைச்சரவையை ரொம்பவே கணக்கு போட்டு செதுக்கி இருக்காங்கன்னு தெரியுது. சீனியர்களை ஒரு எல்லையோட வச்சுக்கிட்டு புதுமுகங்களுக்கு வழிவிடுற இந்த பாலிசி நீண்ட காலத்துல கட்சிக்கு உதவுமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
மொத்தத்துல ஜெயலலிதாவின் நம்பிக்கையான பட்டியலில் இருந்து பிறகு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு தவேகவில் திருப்பூர் வடக்கில் வென்ற சத்யபாமாவுக்கு இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல இடம் கிடைக்கவில்லை என்பதுதான் தற்போதைய கள யதார்த்தம். அடுத்த கட்டமா இவங்களுக்கு கட்சியில என்ன முக்கியத்துவம் தரப்போறாங்க அப்படிங்கிறது தவேகவோட அடுத்தடுத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள்ல தான் தெரியும். பார்க்கலாம், தளபதி விஜயோட இந்த அரசியல் நகர்வு தமிழக அரசியல்ல இன்னும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? புதுமுகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது சரிதானா? உங்க பதில கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.